வணக்கம். ரூபவாயின் பிரதான செய்தி அறிக்கை. நான் காயத்ரி ஸ்ரீ ஆனந்த். இர்ஷாத் ஏகாதர். முதலில் தலைப்புச் செய்திகள். நேர்மை என்பது அனைத்து அரச உத்தியோகத்தர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு கட்டாய குணாதிசயம் என்று ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க தெரிவிப்பு. வடக்கில் 13,000 குடும்பங்களுக்கு நன்மை தரும் 2 நீர் விநியோக திட்டங்கள் அமைச்சர் பெசல் ராஜபக்ஷ தலைமையில் ஆரம்பம். யுத்தத்தின் பின்னர் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்த கருத்துக்களுக்கு மனித உரிமைகள் பேரவையின் பாராட்டு. கடற்படையினரால் முதல் தடவையாக கடல் ஆராய்ச்சிக்கான படகு தயாரிப்பு. புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்காக உலகின் அனைத்து பாகங்களையும் சேர்ந்த ரோமன் கத்தோலிக்க கருதினார்கள் ரோம் நகரில் ஒன்று கூடல். இனி விரிவான செய்திகளின் முதலில் சில உள்நாட்டு செய்திகள். இலங்கை கிரிக்கெட் வீரர்களுக்கும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்துக்கும் இடையில் அடுத்த ஆண்டுக்கான புதிய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கிரிக்கெட் நிர்வாகத்துக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் இடையில் நிலவிய கருத்து மோதல்களுக்கு தீர்வு கிடைத்துள்ளது. கிரிக்கெட் துறையில் முதிர்ச்சி அடிப்படையில் விளையாட்டு வீரர் ஒருவருக்கு மாதாந்தம் 40 லட்சம் ரூபாய் தொடக்கம் 20 லட்சம் ரூபாய் வரை செலுத்த வேண்டும் என்று இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிரிக்கெட் நிர்வாகம் அதில் காணப்பட்ட சில நிபந்தனைகளை நீக்க தீர்மானித்துள்ளது. எனினும் அந்த நிபந்தனைகளை சேர்த்துக் கொள்ளுமாறு மூத்த கிரிக்கெட் வீரர்கள் நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தனர். அதனை செய்ய முடியாது என்று நிர்வாக சபை தெரிவித்த போதிலும் நேற்றிரவு இது சம்பந்தமாக கிரிக்கெட் வீரர்களுடன் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. தெரிவுக்குழுவின் தலைவர் சனத் ஜெயசூரியவின் தலையீட்டுடன் இலங்கையின் கிரிக்கெட் விளையாட்டுத்துறை மற்றும் கிரிக்கெட் வீரர்களின் எதிர்காலத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சுட்டிக்காட்டப்பட்டதுடன் இதனை அடுத்து விளையாட்டு வீரர்கள் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட உடன்பட்டனர். அவர்கள் இன்று கிரிக்கெட் நிறுவனத்துக்கு வந்து ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர். தீர்க்கமான பேச்சுவார்த்தைகளை அடுத்து மூத்த கிரிக்கெட் விளையாட்டு வீரரும் தற்போதைய தேசிய அணியின் முகாமையாளருமான மைக்கேல் டி சோய்சா ஊடகத்துக்கு கருத்து தெரிவித்தார். இந்த செய்தியை சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் மீது சில மூத்த கிரிக்கெட் வீரர்கள் தமது ஆத்திரத்தை தெரிவித்திருந்தார்கள். கிரிக்கெட் வீரர்களின் கோரிக்கைகள் எவ்வகையிலும் நியாயமானவை அல்ல என்று கிரிக்கெட் முகாமையாளர் மைக்கேல் டி சோய்சா தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மீண்டும் கடுமழை பெய்து வருகின்றது. திருகோணமலை மாவட்டத்தில் பிரதான குளங்கள் பலவற்றின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. கந்தலாய் வாவியின் வான்கதவுகள் 6வது தடவையாக 2 அடி வீதம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தம்பலகாமம் முள்ளிப்பொத்தானை பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நீர்ப்பாசன பொறியியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வவுனியாவிலும் பல பிரதேசங்களில் இன்று அதிகாலை தொடக்கம் கடும் மழை பெய்கின்றது. சிறிய குளங்கள் நிரம்பியுள்ளன. காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று அதிகாலை தொடக்கம் அடிக்கடி கடும் மழை பெய்து வருகிறது. காலி தொடக்கம் மாத்தறை ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரை கடல் பிரதேசங்களில் கடும் காற்று வீசும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஜெனீவா நகரில் மனித உரிமைகள் சபை கூட்டத்தில் உரை நிகழ்த்திய அமைச்சர் மஹிந்த சமரசிங்க நாடு திரும்பியுள்ளார். யுத்தத்தின் பின்னர் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து அமைச்சர் தெரிவித்த கருத்துக்களை வெளிநாட்டு பிரதிநிதிகள் விசேடமாக பாராட்டியுள்ளனர். அமைச்சரின் உரையை அடுத்து இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பல நாடுகளின் பிரதிநிதிகள் இலங்கை பிரதிநிதிகள் குழுவிற்கு வாழ்த்து தெரிவித்ததாக ராஜதந்திர வட்டாரங்கள் கூறுகின்றன. இலங்கைக்கு அபகீர்த்தியை உண்டு பண்ணும் பொருட்டு LTT ஆதரவு குழுக்களும் சேனல் 4 போன்ற மேற்கத்திய ஊடகங்களும் முன்கொண்டு வரும் பிரசாரங்களுக்கு மனித உரிமைகள் சபை கூட்டத்தில் இலங்கை தகுந்த வீதத்தில் பதிலளித்திருப்பதாக வெளிநாட்டு பிரதிநிதிகள் கூறுகின்றனர். இம்மகாநாட்டு கூட்டம் நடைபெறும் தருணத்தில் இலங்கைக்கு அவதூறு ஏற்படும் வகையில் போலியாக தயாரிக்கப்பட்ட திரைப்படம் ஒன்றை காண்பிப்பதற்கு சேனல் 4 அலைவரிசை மேற்கொண்ட முயற்சிக்கு ஜெனீவாவில் உள்ள இலங்கை தூதரகம் கடும் எதிர்ப்பை தெரிவித்தது. 2011 மற்றும் 2012 ஆண்டு மனித உரிமை சபை கூட்டங்களின் போதும் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், எமினெஸ்ட் இன்டர்நேஷனல் போன்ற மேற்கத்திய நிதியுதவியுடன் இயங்கும் மனித உரிமைகள் அமைப்புகள் இதே மாதிரியான திரைப்படங்களை காண்பித்திருந்தன. பிரிட்டன், ஜெர்மனி ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் தங்களது உரைகளின் போது இலங்கைக்கு எதிராக எந்தவித விமர்சனத்தையும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஜெர்மன் பாராளுமன்றத்தில் இலங்கைக்கு எதிராக தீர்மானங்களை கொண்டு வருவதற்கு LTT ஆதரவு பாராளுமன்ற குழு ஒன்று மேற்கொண்ட முயற்சியும் பெரும்பாலானோர் எதிர்ப்பு காரணமாக தோல்வி கண்டது. கடற்படையினர் முதல் தடவையாக கடல் ஆராய்ச்சிக்கான படகொன்றை தயாரித்துள்ளனர். அது இன்று ருகுணு பல்கலைக்கழகத்துக்கு கையளிக்கப்பட்டது. இதன்படி ஆராய்ச்சிக்கான படகொன்றுக்கு உரிமை கோரும் இலங்கையின் முதலாவது பல்கலைக்கழகம் ருகுணு பல்கலைக்கழகமாகும்.
இலங்கை 19,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு சமுத்திரத்தையும் 5,17,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள பொருளாதார கடல் வலயத்தையும் கொண்டுள்ளது. கடல் வளங்கள் தொடர்பான ஆராய்ச்சிகளுக்கு இந்த புதிய படகு பயன்படுத்தப்பட உள்ளது. கடல் உயிரினங்கள், முருங்கை கற்கள், கடலில் வளரும் தாவரங்கள் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பான ஆராய்ச்சிக்கு இந்த படகு பெரிதும் பயன்படும் என்று பல்கலைக்கழக கடற்தொழில் சமுத்திரவியல் தொழில்நுட்ப பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த படகில் நவீன இலத்திரனியல் உபகரணங்களும் பொருத்தப்பட்டுள்ளன. தாக்குதல் நடத்தப்படக்கூடிய படகுகளை தயாரிப்பதில் நிபுணத்துவம் பெற்ற கடற்படையினர் உயர் தொழில்நுட்பத்துடன் இந்த படகை தயாரித்துள்ளனர். கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே, ருகுண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சுசிரி மெண்டிஸ் உட்பட பலர் படகை கையளிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இலங்கை கிரிக்கெட் வீரர்களுக்கும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்துக்கும் இடையில் அடுத்த ஆண்டுக்கான புதிய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கிரிக்கெட் நிர்வாகத்துக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் இடையில் நிலவிய கருத்து மோதல்களுக்கு தீர்வு கிடைத்துள்ளது. கிரிக்கெட் துறையில் முதிர்ச்சி அடிப்படையில் விளையாட்டு வீரர் ஒருவருக்கு மாதாந்தம் 40 லட்சம் ரூபாய் தொடக்கம் 20 லட்சம் ரூபாய் வரை செலுத்த வேண்டும் என்று இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிரிக்கெட் நிர்வாகம் அதில் காணப்பட்ட சில நிபந்தனைகளை நீக்க தீர்மானித்துள்ளது. எனினும் அந்த நிபந்தனைகளில் சேர்த்துக் கொள்ளுமாறு மூத்த கிரிக்கெட் வீரர்கள் நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தனர். அதனை செய்ய முடியாது என்று நிர்வாக சபை தெரிவித்த போதிலும் நேற்றிரவு இது சம்பந்தமாக கிரிக்கெட் வீரர்களுடன் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. தெரிவுக்குழுவின் தலைவர் சனத் ஜெயசூரியவின் தலையீட்டுடன் இலங்கையின் கிரிக்கெட் விளையாட்டுத்துறை மற்றும் கிரிக்கெட் வீரர்களின் எதிர்காலத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சுட்டிக்காட்டப்பட்டதுடன் இதனை அடுத்து விளையாட்டு வீரர்கள் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர். அவர்கள் இன்று கிரிக்கெட் நிறுவனத்துக்கு வந்து ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர். தீர்க்கமான பேச்சுவார்த்தைகளை அடுத்து மூத்த கிரிக்கெட் விளையாட்டு வீரரும் தற்போதைய தேசிய அணியின் முகாமையாளருமான மைக்கேல் டி சோய்சா ஊடகத்துக்கு கருத்து தெரிவித்தார். තේරුම් කමිටුව හැටියට ක්‍රීඩකයෝ 23 දෙනෙක් තෝරලා වෙන වෙනම කොටස් 4කට කඩලා අපි හොඳට ගෙවීම් කරන විදියට ඒ දේ ලෑස්ති කරලා දීලා තියෙනවා ක්‍රීඩකයන්ගේ පැත්තෙන්. ඉතින් මම හිතනවා ක්‍රීඩකයෝ ඒකට ගොඩක් සන්තෝෂයි. தீர்க்கமான பேச்சுவார்த்தைகளை அடுத்து மூத்த கிரிக்கெட் விளையாட்டு வீரரும் தற்போதைய தேசிய அணியின் முகாமையாளருமான மைக்கேல் டி சோய்சா ஊடகத்துக்கு கருத்து தெரிவித்தார். ඒගොල්ලෝ ඉල්ලනවා ඒ ගැරන්ටි සල්ලි වලින් ආපහු දෙන්න කියලා. ගැරන්ටි සල්ලි කියන්නේ ICC ඉවෙන්ට් වලද? ICC ඉවෙන්ට් වල විතරයි. ICC ඉවෙන්ට් වල ගැරන්ටි සල්ලි දෙන්න කියලා ඉල්ලනවා. ඔව්. එයාලා කොච්චර ප්‍රමාණයක් ඉල්ලනවද? ඒගොල්ලන්ට මීට ඉස්සර හම්බුණා 125ක් මං හිතනවා. ඉතින් දැන් මුකුත්ම හම් වෙන්නේ නැහැ. දැන් ඒගොල්ලෝ ඉල්ලනවා ඒකෙන් ආයෙත් මේ නව ගිවිසුම අනුව 125 අවලංගු කරනවා. දැන් ඉල්ලීම ශ්‍රී ලංකා ක්‍රිකට් ආයතනය ප්‍රතික්ෂේප කළාද? ශ්‍රී ලංකා ක්‍රිකට් ඒක නොදෙන්න තීරණයක් ගත්තා. ඒ කියන්නේ ශ්‍රී ලංකා ක්‍රිකට් ඒ සල්ලි පාවිච්චි කරන්න යන්නේ ක්‍රිකට් මේ இஸ்கோலவலாய் ப்ரொவின்ஸ் வலாய் இந்த செய்தியை சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் மீது சில மூத்த கிரிக்கெட் வீரர்கள் தமது ஆத்திரத்தை தெரிவித்திருந்தார்கள். අම්මන උදේ ඊරෑ මාතර ගිහිල්ලා අදයි ආවා. ඉතින් මම දන්නේ නැහැ තාම මොනවද වෙලා තියෙන්නේ කියලා. මම හිතන්නේ අපේ ක්‍රිකට් බෝඩ් එකෙන් කිසිම දෙයක් අපිට මියාද්‍යත් එක්ක කතා කරන්න එපා කියලා තියෙන්නේ. අපිට උඩ කතා කරනවා. ඒ මීට මම දැකලා නැද්ද? වැඩක් බලන් යම මොනුස්සු கிரிக்கெட் வீரர்களின் கோரிக்கைகள் எவ்வகையிலும் நியாயமானவை அல்ல என்று கிரிக்கெட் முகாமையாளர் மைக்கேல் டி சோய்சா தெரிவித்துள்ளார். நேர்மை என்பது அனைத்து அரசு உத்தியோகத்தர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு கட்டாய குணாதிசயம் என்று ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க தெரிவித்துள்ளார். தமது கடமையின் போது எதிர்கொள்ள நேரிடும் சவால்களை வெற்றி கொள்வதற்கான ஆற்றல் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்றும் இன்று கொழும்பில் நடைபெற்ற 4 நாள் செயலமர்வில் லலித் வீரதுங்க தெரிவித்தார். அரசு சேவையில் மூத்த அதிகாரிகளின் தலைமைத்துவ சவால்கள் மற்றும் கொள்கை திட்டமிடல் தொடர்பாக இந்த செயலமர்வு நடைபெற்றது. ஜனாதிபதி செயலகமும் பொதுநலவாய நாடுகளின் செயலகமும் இணைந்து இதனை ஒழுங்கு செய்திருந்தன. நிறைவேற்று அதிகாரி ஒருவர் உட்பட ஆட்சியாளர் ஒருவர் தனது பதவிக்குரிய கடமை பொறுப்பை நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் லலித் வீரதுங்க குறிப்பிட்டார். அவர் தனது உரையில் இந்த நாட்டின் தலைவர்களாவதற்கான வாய்ப்பின் அருகில் நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள். அதாவது எப்போதாவது ஒரு நாள் நீங்கள் அமைச்சின் செயலாளராக அல்லது அத்தகைய ஏதேனும் ஒரு உயர் பதவிக்கு வருவீர்கள்.
உங்களுக்கு ஒப்படைக்கும் கடமைகளை சரியான முறையில் செய்வதற்கான ஆற்றல் உங்களுக்கு தேவைப்படுகின்றது. ஜனாதிபதி செயலாளராக 8 வருடங்களும் அரசு சேவையில் 36 வருடங்களுக்கும் எனக்கு இருக்கும் அனுபவத்தை கொண்டு இதனை கூறுகிறேன் என்று தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தில் விவசாயம், கால்நடை அபிவிருத்தி, கிராமிய கைத்தொழில் அபிவிருத்தி, மீன்பிடி மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு குவைத் அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான குவைத் தூதுவர் யாக்கூப் வை அல் அதீகி உறுதியளித்துள்ளார். கொழும்பில் உள்ள குவைத் தூதரகத்தில் கிழக்கு மாகாண அமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமத்தை அண்மையில் சந்தித்த போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் அங்கு கலந்துரையாடப்பட்டது. இலங்கையின் அபிவிருத்தி நடவடிக்கைகளில் குவைத் அரசாங்கம் காட்டி வரும் ஆர்வத்துக்கு கிழக்கு மாகாண அமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் நன்றி தெரிவித்தார். வடக்கில் 13,000 குடும்பங்களுக்கு நன்மை தரும் 2 நீர் விநியோக திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு 47 கோடி 20 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகள் மன்னார், வவுனியா மாவட்டங்களில் உள்ள நீர்வளங்கள் கட்டமைப்புகளை கடந்த காலங்களில் அளித்திருந்தனர். அவர்களின் அச்சுறுத்தல் முடிவுக்கு வந்த பின்னர் வடக்கின் வசந்தம் துரித அபிவிருத்தி வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இதன்படி மன்னார், அடம்பன், வவுனியா, நெடுங்கேணி ஆகிய பிரதேசங்களில் இந்த நீர் விநியோக திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ நேற்று இவற்றை திறந்து வைத்தார். 16 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் உள்ள மக்கள் எதிர்நோக்கும் பாரிய குடிநீர் பிரச்சினைக்கு இது தீர்வாக உள்ளது. தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்று கூறிக்கொள்ளும் சில அரசியல்வாதிகள் இத்தகைய அபிவிருத்தி திட்டங்களை சீர்குலைக்க முயற்சிக்கின்றார்கள் என்று அமைச்சர் பெசில் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். උන්නාන්සේලාගේ මේ වන්නි දිස්ත්‍රික්කයෙන් ගිහිල්ලා ඉන්න മന്ത്രിවරේ අද ගිහිල්ලා ඉන්න ජිනීවාවල ගිහිල්ලා කියන්නේ මොනවද මේවට ආධාර දෙන්න එපා මේවට ණය දෙන්න එපා කීවා ණයට කියන්න පුළුවන් ද කට ඇරලා මේ වන්නිය මේ මන්නාරම් දිස්ත්‍රික්කයේ පදිංචි කරලා ඉන්න අයට අඩු ගානේ උළු කැටයක් දීලා යක් අදලා දෙන්න උදව් කරන්නේ කියලා කියන්නේ ශක්තියක් නැහැ. அமைச்சர்களான தினேஷ் குணவர்த்தன, ரிஷாத் பதியுதீன், வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் ஜி. சந்திரஸ்ரீ ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷவின் பணிப்புரைக்கமைய மாவட்டங்கள் தோறும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்ட அலுவலகங்களை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய திருகோணமலை மாவட்ட பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் அலுவலகம் பிரதேச செயலக வளாகத்தில் திறந்து வைக்கப்பட்டது. பிரதேச செயலாளர் திருமதி ஜலதீபன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பிரதி அமைச்சர் சுசந்த புஞ்சி நிலமே பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். கௌரவ அமைச்சரவர்களே, கிழக்கு மாகாணத்தில் உளவளம் குன்றியவர்களுக்கு சிகிச்சை வழங்கும் நோக்கில் சுகாதார அமைச்சினால் நடத்தப்பட்ட சமூக பணி மற்றும் உளவளத்துறை டிப்ளோமா கற்க நெறியை பூர்த்தி செய்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த கற்க நெறி பூர்த்தி செய்த 90 மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி வைக்கும் நிகழ்வு மட்டக்களப்பு YMCA மண்டபத்தில் நடைபெற்றது. இதற்கு தொழில் வாண்மையிலான உள சமூக பணியியல் நிறுவனங்களில் இலங்கைக்கான அமைப்பின் உதவி பணிப்பாளர் MSF அஸ்மியாஸ் தலைமை தாங்கினார். கிழக்கு மாகாண சபை பணிப்பாளர் டாக்டர் சதுர்முகம் உள்ளிட்ட அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். திருகோணமலை மாவட்டத்தில் பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக 2298 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை மாவட்ட அரசு அதிபர் TTRD சில்வா தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இந்த மாவட்டத்தில் 533 திட்டங்களை அபிவிருத்தி செய்ய அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இதற்கென 100 மில்லியன் ரூபாய் நிதி பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பிரதி அமைச்சர் சுசந்த புஞ்சி நிலமே, முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் பாதுகாப்பு படை தரப்பினரும் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். யானைக்கு கித்தல் போல முயலுக்கு கரெக்ட் என்றால் தவறில்லை. ஆனால் பூனைக்கு பூசணிக்காய் சாப்பிடும் ஒரு பூனை பற்றிய தகவல் அடுத்து. අවුරුදු 6ක් විතර දැන් පිණීගේ වයස. இந்த பூனை 6 வருடங்களாக உயிர் வாழ்கின்றது. கருவாடு, சோறு ஆகிய உணவுப் பொருட்களை கொடுத்தாலும் கல்கமுவ ஹித்தாவ என்ற கிராமத்தில் வாழும் பிரசன்ன குமாரவின் வீட்டில் இந்த பூனை இருக்கின்றது. இது பினி என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது. இந்த பூனை பூசணிக்காயை மாத்திரமே சாப்பிடுகின்றது.
நாளொன்றுக்கு ஒரு பூசணிக்காயை உணவாக உட்கொள்ளும் இது பெரும்பாலும் பகல் நேரத்தில் உறங்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் பூசணிக்காயை கண்டவுடன் பெரும் உற்சாகத்துடன் காணப்படும். வீட்டில் பூசணிக்காய் இல்லாத போது பக்கத்து வீடுகளுக்கு சென்று களவாக பூசணிக்காய்களை சாப்பிடுவது இந்த பூனையின் பழக்கமாகும். அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள பாதையொன்றை போலீசாரும் சிவில் பாதுகாப்பு குழுக்களும் பொதுமக்களும் இணைந்து புனரமைத்துள்ளனர். தேசத்துக்கு மகுடம் கண்காட்சியை முன்னிட்டு இந்த பாதை 25 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண போலீஸ் அதிபர் பூஜித ஜெயசுந்தர பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இவ்வீதியை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் அதிபர் IM கருணாரட்ன, மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அஜித் ரோஹன உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இனி விளையாட்டுச் செய்தி ஒன்று. சுற்றுலா பங்களாதேஷ் அணிக்கும் இலங்கை அபிவிருத்தி அணிக்கும் இடையிலான 3 நாள் கொண்ட சுற்றுலா போட்டியின் இன்றைய 2ஆம் நாள் ஆட்ட நிறைவில் பங்களாதேஷ் அணி விக்கெட் இழப்பின்றி 8 ஓட்டங்களை பெற்றிருந்தது. முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அபிவிருத்தி அணி 410 ஓட்டங்களை பெற்றது. இதில் கித்துருங்க விதானகி 168 ஓட்டங்களையும் அஷான் பிரியஞ்சன் 83 ஓட்டங்களையும் பெற்றனர். பங்களாதேஷ் அணி சார்பில் சுஹாத் காசி 5 விக்கெட்டுகளையும் அலியஸ் அணி 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இந்த போட்டியின் இறுதி நாள் ஆட்டம் நாளையாகும். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேர்மை என்பது அனைத்து அரச உத்தியோகத்தர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு கட்டாய குணாதிசயம் என்று ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க தெரிவிப்பு. வடக்கில் 13,000 குடும்பங்களுக்கு நன்மை தரும் 2 நீர் விநியோக திட்டங்கள் அமைச்சர் பெசல் ராஜபக்ஷ தலைமையில் ஆரம்பம். யுத்தத்தின் பின்னர் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்த கருத்துக்களுக்கு மனித உரிமைகள் பேரவையின் பாராட்டு. கடற்படையினரால் முதல் தடவையாக கடல் ஆராய்ச்சிக்கான படகு தயாரிப்பு. புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்காக உலகின் அனைத்து பாகங்களையும் சேர்ந்த ரோமன் கத்தோலிக்க கருதினார்கள் ரோம் நகரில் ஒன்று கூடல். இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.